இப்போ கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன டைப்? ஆக்சுவலாக ப்ரூவ் சொல்லிடுறான். ப்ரூவ் அவன் சொல்யூஷன் கொடுத்துட்டான். சரிங்களா? இதுதான் வந்து நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன் தான். எதுக்கு? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு. இந்த டிஃபரன்ஷியல் ஓகே சார். சரியாம்மா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன டைப்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாக கொடுத்துருவாங்க. இனிமேல் நம்ம எப்படி டைப் என்ன டைப்னு கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். சரிடா கண்ணு? அப்போ என்ன ஓகே கொடுத்துருக்காங்க? சார். எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு y cube minus 3x squared y into d. கிடக்குண்ணே. ஆமாங்க சார். dy by dx மாற்ற வேணும். அதனால மாற்றுறேன். dy by dx மாற்றிடுறேன். அப்போ என்னாச்சு? dx இங்கே போகும், இந்த டைம் இங்கே வரும். அப்போ என்னாச்சு? x cube minus 3x y squared divided by y cube minus 3x squared y. இந்த மாதிரி வருதுண்ணே. இதில் 3 டைப் இருக்கும். 3 டைப்பில் என்ன மெத்தட் இருக்குண்ணே? மொத்தம் 3 டைப் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்குதுல்ல, மொத்தம் 3 டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது என்ன டைப்? தேர்ட் டைப்பா சார்? சொல்கிறேங்கண்ணே. தேர்ட் டைப்பா சார்? தேர்ட் டைப்னா நேம் இருக்குதுல்ல, 3 நேம் இருக்குதுல்ல. 3 நேம் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் செப்பரபிள். ஓகேங்களா? செகண்ட் ஒன் என்னது? ஹோமோஜீனியஸ். தேர்ட் ஒன் என்னது? லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது 3ல என்ன டைப்புமா? ஹோமோஜீனியஸ் சார். அப்போ செகண்ட் டைப். தேர்ட் டைப்பில் செகண்ட் டைப். ஓகே சார். அப்போ என்னாச்சு? ஹோமோஜீனியஸ்னு தெரிஞ்சிச்சு. அதை ப்ரூவ் பண்ணி காட்டினாலும் சரி, ப்ரூவ் பண்ணி காட்டி தான் ஆகணும். காட்டிக்கிங்க. சரிங்களா? ஏன்னா இதனோட டிகிரி 3, 1 + 2 3. therefore given differential equation is homogeneous differential equation. That's homogeneous differential equation. அப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்? y equal to vxன்னு எடுப்போம். அப்போ என்ன கிடைக்குது? dy by dx equal to v plus x into dv by dx. அப்போ என்னாச்சு? இந்த வேல்யூ எல்லாமே இங்கே போய் அப்ளை பண்ணுங்க. இந்த வேல்யூ எல்லாமே இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குது? v plus x into dv by dx equal to x cube minus 3x into x square v square divided by x cube v cube minus 3x square x into v. சரியாம்மா? ஓகே சார். இது எல்லாத்துக்கும் காமன் யார் இருப்பான்? x cube காமனாக இருப்பாங்க. அப்படி எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும்? 1 minus 3v square divided by இங்கே என்ன கிடைக்கும்? என்னதுங்க? v cube minus vr. v cube minus 3vr. v cube இருக்கிறாங்க, இங்கே x cube வெளியே எடுத்துட்டோம். அப்போ 3v கிடைக்கும். கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ டினாமினேட்டர் x cube வரும் வெளியே. அப்போ x cube கேன்சல் ஆயிரும். அப்போ என்னாச்சு? v plus x into dv by dx equal to 1 minus 3v square divided by v cube minus 3v. சரி இடக்குங்க. ஓகே சார். இப்போ இந்த v இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ என்னாச்சு? x into dv by dx equal to 1 minus 3v square divided by v cube minus 3v minus v. அப்போ எல்சிஎம் எடுமாங்க. எல்சிஎம் எடுத்து என்ன ஆகுது? 1 minus 3v square minus அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். minus v power 4 plus 3v square divided by v cube minus 3v. கரெக்டாமா? ஆமாங்க சார். டாக்டர் இருந்தால் கேட்டுக்கோங்க. v இது எதுவும் கட் ஆகிடும். அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது? x into dv by dx equal to 1 minus v power 4 divided by v cube minus 3v. கரெக்டாக தானே? ஆமாங்க சார். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. என்ன கிடைக்குது? v cube minus 3v divided by 1 minus v power 4 into dv equal to dx by x. கரெக்டாமா? அப்போ என்ன ஆமாங்க சார். ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடு பிரச்சனை இருக்காது. லாக் எக்ஸ் இருக்குனால ப்ளஸ் லாக் சி ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நமக்கு எப்பயுமே ப்ராப்ளமாக இருக்கும். இங்கே 3v போடுது. அப்போ என்னாச்சு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும்? ஸ்பிளிட் பண்ணுங்க. v cube divided by 1 minus v power 4 into dv
மைனஸ் த்ரீ வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும் இன்டெக்ரல் v டிவைடட் பை 1 மைனஸ் v பவர் 4 இன்ட்டு டிவி ஈக்குவல் டு லாக் ஆஃப் சிஎக்ஸ். சரியா கண்ணு? ஓகேங்க சார். இதில் நேற்று டவுட் இருக்குதுங்களா? இல்லை சார். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க. இது டேரெக்டாக இன்டெகிரல் வந்துடுமா? இது என்ன கிடைக்கும் t ஈக்குவல் டு 1 மைனஸ் v பவர் 4. அப்போ dt ஈக்குவல் என்ன கிடைக்கும் மைனஸ் 4 இன்ட்டு dq இன்ட்டு dv. அப்படின்னாச்சு dt டிவைட் பை மைனஸ் 4 ஈக்குவல் டு v கியூப் இன்ட்டு dv. அப்போ இன்டெகிரேஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன? இது சப்மிட் பண்ண இந்த இன்டெகிரேஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன? அதை மட்டும் டேரெக்டாக சொல்லுங்கள். மைனஸ் 1/4 லாக் ஆஃப் 1 மைனஸ் v பவர் 4 டேரெக்டாக எழுத முடியுமா? எஸ் சார். ஓகே, அந்த டைம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டைம் பார்க்கலாமா? மைனஸ் 3. சரி, இது என்னடா பண்ணலாம்? இது எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம்? எனி ஐடியா? மேலே v இருக்குது, கீழே வந்து 1 மைனஸ் v பவர் 4 இருக்குது. இந்த இன்டெகிரேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பழகிட்டீங்கன்னா ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி இது. அதனால தான் இது சம் போடுறேன். சொல்கிறேன், இது என்ன கிடைக்கும்? எனி ஐடியா? v divided by 1 minus v power 4. சொல்கிறேன். ப்ளஸ் 1 மைனஸ் 1 போடலாமா சார்? ப்ளஸ் 1 மைனஸ் 1 போட்டாலும் இங்கே v பவர் 4 இது சொல்கிறது கரெக்டு தான். எப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 போட நான் நிறைய டைம் சொல்லிக்கிறேன். v divided by v plus 1 sin x divided by 1 plus sin x ரெண்டுமே சேம் டீம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அதுக்கு அப்ளை பண்ண முடியாது, பண்ணலாம். பட் இங்கே எப்போ பண்ண போகிறோன்னா ரெண்டுமே சேம் லீனியர் டீம், ரெண்டுமே லீனியரோ இல்லை சப்போஸ் இங்கே v ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த மாதிரி ரெண்டுமே சேம் டைம் வரும்போது மிஸ் ஆகிற டைம் வந்து நம்ம போடணும். சரிங்களா? அப்படிங்கும்போது ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்பயும் ப்ளஸ் 1 மைனஸ் 1 போட்டால் வர மாதிரி இருந்தால் போடலாம். ஆக்சுவலாக வந்து இங்கே v பவர் 4 இருக்குது. அப்படியே ப்ளஸ் 1 மைனஸ் 1 போட்டாலும் ஸ்பிளிட் அப் பண்ணும்போது கேன்சல் ஆகலை. அதனால் அது போகிறது யூஸ் ஆகுது. சப்போஸ் நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல v பவர் 4 இருந்தால் அது போடலாம். என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல v பவர் 4 இருந்தால் அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அப்ளை பண்ண முடியாது. அது கொஞ்சம் கஷ்டம் தான். சரியாம்மா? ஓகே சார். சரி டாக்டர். அது இல்லாத வேறு என்ன ஐடியா? ஒரு சின்ன ஐடியா, அதுக்காக தான் இந்த சம் இவ்வளோ தூரம் லேட் ஆகுது. ஒரு சின்ன ஐடியா தான், அதை போட்டுட்டு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அதனால இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சம் எடுத்து போடும்போது நம்மளுக்கு இன்னும் ஐடியா நிறைய கிடைக்கும். ஓகே சார். நான் சொல்கிறேன் கண்ணு, சின்ன ஐடியா டக்குன்னு முடிஞ்சிடும். பட் நம்மளோட லேட் ஆகும். சரி, என்னன்னா நான் ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். என்ன சொல்கிறாங்கன்னா மைனஸ் 3 இன்ட்டு இன்டெக்ரல் v டிவைடட் பை 1 மைனஸ் v ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிவி. ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்த பின்னாடி இப்போ வந்து இவனை வந்து எடுங்க வேற டைமா டீங்க. அப்போ டி ஈக்குவல் என்ன எடுக்கலாம்? v ஸ்கொயர் எடுக்கலாமா? அப்போ டி ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 2v டிவி கிடைக்குமா? மேலே என்ன இது என்ன இருக்கிறாங்க? அப்போ 2 ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுமா? ஆமாங்க சார். அப்போ சொல்லு பார்க்கலாம் என்ன கிடைக்குது? 3 இன்ட்டு இன்டெக்ரல் சொல்கிறாங்க என்ன கிடைக்குன்னு 1/2 வெளியே dt/2. அப்போ dt டிவைடட் பை 1 மைனஸ் t ஸ்கொயர். ஓகே, உன்னோட ஐடியாவுக்கு வரேன். dt டிவைடட் பை 1 மைனஸ் t ஸ்கொயர் ஈக்குவல் டு லாக் ஆஃப் cx. கரெக்டாக எடுக்கணும். ஆமாங்க சார். சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ என்னாச்சு? மைனஸ் 1/4 லாக் ஆஃப் 1 மைனஸ் v பவர் 4 மைனஸ் 3/2. ஃபார்முலா சொல்கிறாங்க, இதுக்கு என்ன ஃபார்முலான்னு? a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஃபார்முலா. 1/2a log of x minus a divided by x plus 2 into 1 log of சொல்லுமா? log of என்ன வருதுங்கிற? x minus a. x minus a minus x. a minus x. a minus x divided by a plus x. மேல a minus x வருமா a plus x வருமா செக் பண்ணி சொல்லு. கன்ஃபார்ம் a minus x a plus x.
ஆமாங்க. ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி சொல்லுமா. One by a plus x. ஏ ப்ளஸ் எக்ஸ் ஃபார்முலா மட்டும் மறந்துடாத. எக்ஸ் Okay. எக்ஸ்னா டி, டீயோட வேல்யூ என்ன இங்கே வி ஸ்கொயர். அப்போ 1 + வி ஸ்கொயர் டிவைடட் பை 1 - வி ஸ்கொயர் கரெக்டுங்களா. ஈக்குவல் டு ஆமாங்க. லாக் ஆஃப் சிஎக்ஸ். லாக் ஆஃப் சிஎக்ஸ் இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? -1/4 லாக் ஆஃப் 1 - v power 4 -3/4 log of 1 + v square divided by 1 - v square equal to log of cx. சரிங்களா. ஸோ எல்லாமே லாக் வருது. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்தால் சரி. ஸோ அந்த ஒர்க்கு தான் இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணுற ஒர்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். சரிடா கண்ணு. Okay. பண்ணிடலாமா. அப்போ என்ன Okay. ரெண்டுக்கு காமனாக யார் இருக்கிறா? -1/4 காமனாக இருக்கிறான். அப்போ எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும்? லாக் ஆஃப் மைனஸ் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிடும். அப்போ 1 - v power 4 இன்ட்டு 1 + v ஸ்கொயர் டிவைடட் பை 1 - v ஸ்கொயர் ஹோல் கியூப்னு எழுதலாமா. ஈக்குவல் டு லாக் ஆஃப் சிஎக்ஸ். இதில் என்ன டவுட் இருந்தால் மட்டும் சொல்லுவோம். அது ஸ்டெப் மூவ் பண்ணலாம். இல்லை சார், டவுட் இல்லை சார். எது டவுட் இல்லை இல்லை. இல்லை சார். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணு. அதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? ஐடியா தெரியுதா இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும், மறுபடியும் பண்ணலாம். -1/4 இங்கே என்ன ஆகுதுன்னா லாக் ஆஃப் இது a² - b² கான்செப்ட்டு. அப்போ என்ன ஆகுது? 1 - b² இன்ட்டு 1 + v² இன்ட்டு 1 + v² ஹோல் கியூப் டிவைடட் பை 1 - v² ஹோல் கியூப் ஈக்குவல் டு கரெக்டாமா. டவுட் இருந்தால் சேர்த்துக்கோ. லாக் இல்லை ஆஃப் சார், டவுட் இல்லை. இல்லை இல்லை வெரி குட். அப்போ என்னாச்சு? 1 - v² ஒரு டேம் கட் ஆகி இங்கே 2ன்னு வரும். கரெக்டாமா. ஆமாம் சார். அப்போ எகைன் என்ன கிடைக்குது? -1/4 லாக் ஆஃப் என்ன கிடைக்குதுமா? 1 + v² ஹோல் பவர் 4 டிவைடட் பை 1 - v² ஹோல் ஸ்கொயர். சூப்பர். ஈக்குவல் டு லாக் ஆஃப் சிஎக்ஸ். கரெக்டாக தானே. ஆமாங்க சார். அப்போ ரெண்டுக்கும் ஹோல் ஸ்கொயர் ஒரு காமனாக இருக்குது. கரெக்டுங்களா. ரெண்டுக்கும் ஹோல் ஸ்கொயர் ஆமாம் சார். காமனாக இருக்குது. அந்த -1/4 வேணும், அதை கொண்டு போய்க்கிங்க. ஒரு 2 கூட கட் பண்ணிக்கலாம். அப்போ இது எகைன் நான் ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறேன். -1/4 இன்ட்டு 2 லாக் ஆஃப் இப்படி எழுதலாம் 1 + v² ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 - v² எழுதலாமா? எழுதலாமா எழுத முடியாதா? ஏன்னா இங்கே பவர் 4 இங்கே பவர் 4 இங்கே பவர் 2. அப்போ ரெண்டுக்கு சேர்த்து ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதுக்கு ஒரு ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது, ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த ஸ்கொயர் என்னாகும்? முன்னாடி வந்து சரிங்களா. அதனால் ஒரு ஸ்கொயர் மிஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் உள்ளே இருக்குது. கரெக்டாமா. ஆமாங்க சார். சரி டேகன். அப்போ இதுவும் கட் ஆயிரும். அப்போ -1/2 அந்த -1/2 நான் அங்கே கொண்டு போய்க்கிறேன். அப்போ என்னாச்சு? லாக் ஆஃப் 1 + v² டிவைடட் பை 1 - v² ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? அங்கே -2 அங்கே போயிருக்கு. ஒரு 2 இருக்குது, அந்த -2 அங்கே வந்துடும். அப்போ -2 இன்ட்டு லாக் ஆஃப் சிஎக்ஸ். கரெக்டாக தானே. ஆமாங்க சார். இப்போ இந்த -2 மேலே கொண்டு போய்க்கிங்க. அப்போ -2 மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே மேலே வந்துங்க பவருக்கு வந்துடும். லாக்கும் கட் ஆகிடும். கரெக்டாமா. ஆமாங்க சார். இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயர் மிஸ் பண்ணிவிட்டேன், இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ சொல்கிறேன் என்ன நடக்குது கடைசியாக. நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது வந்து 1 + v² ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 - v² ஈக்குவல் டு சி அப்படியே இருந்தது போது சி பிரச்சனை கிடையாது. 1/x² இன்ட்டு சின்னு வரும். சி பவர் -2 அது வந்து கேபிட்டல் சின்னு மாற்றிக்கணும். இந்த மாதிரி வரும். கரெக்டாக. ஆமாம் சார். இப்போ என்ன பண்ண போகிறோம்? வியோட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். வியோட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ அந்த வியோட வேல்யூ அப்ளை பண்ணு. வியோட வேல்யூ அப்ளை பண்ண என்ன கிடைக்குன்னு சொல்லுமா கண்ணு?
பியோட வேல்யூ அப்ளை பண்ணுமா v வேல்யூ என்ன y பை எக்ஸா ஆமாம் சார். அப்போ v வேல்யூ y பை எக்ஸு இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன நடக்குது 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் என்ன கிடைக்கும் ஒய் ஸ்கொயர்டா ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சி. அப்போ எல்சிஎம் எடுத்து என்ன ஆகுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 whole thing divided by x square minus y square whole over x square கரெக்டுங்களா whole divided by x square equal to 1 by x square into c கரெக்டாமா ஆமாங்க சார். இப்போ என்ன கிடைக்கும் சொல்கிறாங்க இந்த டேர்மு இந்த டேர்மு இந்த டேர்மு எல்லாம் என்ன ஆகும் கேன்சல் ஆகிடுமா ஆமாம் சார். அப்போ எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்காமா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்போ சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்குதாம்மா ஆமாங்க சார். இவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ண பின்னாடி நம்மளோட ரிசல்ட்டு ப்ரூதட்டோட கேஸுக்கு வந்து தான் செக் பண்ணிக்கணும் இங்கே ப்ரூதட் ஓகே கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் இந்த பக்கம் வருது கான்ஸ்டன்ட் டைம் தான் உங்களுக்கு பிரச்சனை கான்ஸ்டன்ட் டைம் தூக்கி இந்த பக்கம் எழுதிடுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கூட கான்ஸ்டன்ட் டைம் இருக்குங்கிறாங்க அப்போ நம்ம கான்ஸ்டன்ட் டைம் ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கலாம் கான்ஸ்டன்ட் டைம் நம்ம எங்கே வேணால் போட்டுக்கோங்க அப்போ அந்த கான்ஸ்டன்ட் டைம் தூக்கி இந்த பக்கம் எழுதிங்க அப்போ என்னாச்சு விச் இம்ப்ளை தட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் டைம் எங்கே வந்துச்சுன்னா சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஸோ அவ்வளோதான் இது நம்மளுக்கு ஓகே சார். சரிங்களா நம்ம இன்டெகிரேஷன் தரவா இருந்துட்டா எப்படிப்பட்ட ப்ராப்ளம் போட்டணும் சின்ன சின்ன ஐடியா மட்டும் மிஸ் ஆகும் அது நிறைய டிஃப்ரெண்ட்